என் தங்கமே, மனம் தளர்ந்து விட்டாயா? போ, கண்ணாடி முன் நின்று விடு. மனம் தளரும்போது கண்ணாடி முன் நின்று விடு. அதில் தெரிபவர்தான் உன் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர். கவலைகளை மட்டுமே நிலையென நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் கலை இருக்காது தங்கமே. தோட்டத்தில் களைகளை பிடுங்கினால்தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். நம்மளும் கவலைகளை ஒதுக்கினால்தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதாவது சேர்ந்து நின்றால் ஒற்றுமை வளரும், துணிந்து நின்றால் வலிமை வளரும். அன்பை பகிர்ந்தால் உறவுகள் வளரும், வழிகளை மறந்தால் ஆனந்தம் வளரும். மகிழ்ச்சியான மனதோடு சென்று கொண்டே இரு, உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இரு. வாழ்க்கையில்தான் வழிகளே தவிர வழியே வாழ்க்கை அல்ல. எனவே முயற்சி எடு, முன்னேற்றத்திற்கு வழிகொடு, வெற்றி நிச்சயம். தங்கமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் நீ சிலரிடம் கேள்வி கேட்கவே கூடாது, சிலரிடம் பதில் சொல்லவே கூடாது. முக்கியமான ஒன்று, சிலரிடம் பேசவே கூடாது. அமைதி போதும். உன் மனதில் ஒரு சின்ன பயம் தெரிகிறது. என்னை நினைச்சுக்கோ, சாயியை நினைச்சுக்கோ. தைரியம் பாறை போல் எழும். உன்னை நான் வழி நடத்துவேன் தங்கமே. வாழ்க்கை யாரையும் அவர் விருப்பப்படி வாழ அனுமதிப்பதே கிடையாது. யார் ஒருவர் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து வாழ பழகுகிறார்களோ அவரே மகிழ்ச்சியோடு வாழ முடியும். வாழ வைப்பேன். எடுக்கிற முடிவை சரியாக எடுத்துவிடு. இல்லைன்னா உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அது பாதித்துவிடும். வாழ்க்கை எதை கற்றுத்தருகிறதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்துள்ளது உண்மைதானே? உனக்கு தோன்றும் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்கவே வேண்டாம். ஏன்னா இங்கு நல்லவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். குறை கூறுபவர்கள் தான் அதிக பேர் இருக்கிறார்கள். தெரிஞ்சுக்கோ. பார்த்து பழகு, பார்த்து பேசு, அமைதியாக இரு, நிதானமாக இரு, புன்னகையோடு வாழ்ந்துவிடு. நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் சாயிராம்.